காவேரி, விஜய் வந்து தூங்க போகிறாங்க. அப்போ காவேரி பார்த்துட்டு விஜய் வந்து, "என்ன காவேரி இன்னைக்கு சந்தோஷமா இருந்தியா?" அப்படின்னு, "ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு, "ஆமா காவேரி, அப்பா அம்மாவே நம்மளுக்கு சந்தோஷம் தான். அதுவும் அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை பொண்ணுங்களுக்கு" அப்படின்றாரு. "ஆமாங்க, ஆனால் பையனுங்களுக்கு அம்மா தான் சந்தோஷம் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்றாங்க. "ஆமாம், உங்களுக்கெல்லாம் அப்பா தான் ரொம்ப சந்தோஷம் இல்லை, ஆனால் பொண்ணுங்களுக்கு தான் அப்படி. ஆனால் பையனுங்களுக்கு அப்பாவோட அம்மா தான் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படி?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம் காவேரி, பொண்ணுங்க பொறுத்தவரைக்கும் அப்பா பெரிய விஷயமா நினைப்பீங்க. ஆனால் பையனுங்க பொறுத்தவரைக்கும் அப்பா வந்தோட ஏன்னா எங்கள மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க. அதனால எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அம்மா தான் பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு என் அம்மா தான் பெரிய விஷயம். என் அம்மா என் கூட இருந்தா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பேன், சந்தோஷமா இருந்திருப்பேன். இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்" அப்படின்னோன்னே, "சரி கவலைப்படாதீங்க. அதான் நான் இருக்கேன்னு" சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. என்னதான் வந்து நான் இருந்தாலும் உங்கள் அம்மா உங்களை தேடுறீங்கல்ல, அம்மாவோட பாசத்தை யாராலும் தர முடியாதுல்ல. எனக்கு என் அம்மாவோட என் அப்பா தாங்க வந்து ஸ்பெஷல் அப்படின்றாங்க. எனக்கு என் அப்பாவோட என் அம்மா தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்கள் அம்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னோன்னே, என் அம்மா பற்றி என்ன சொல்கிறது, நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னை விட்டுட்டு 2 பேருமே போயிட்டாங்க. அதுலேருந்து என் தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. அதனால் அம்மாவோட பாசம் என்ன, அன்பு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோவா தெரியாது காவேரி அப்படின்னோன்னே, அப்படியே நெகிழ்ச்சியடைகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அம்மாவே மறுபடியும் வருவாங்க. என்ன காவேரி சொல்கிற அப்படின்னா, எங்கள் அம்மா தான் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களே, மறுபடியும் எப்படி வருவாங்க, என் மனசில் இருக்காங்க அது சொல்கிறியா? இல்லை இல்லை, உண்மையிலேயே உங்கள் அம்மா உங்களை தேடி வரப்போகிறாங்க அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்கிற காவேரி?" அப்படின்னு சொன்னோன்னே, "ஆமாங்க, உங்கள் அம்மாவை இப்போ நீங்கள் பார்க்கணுமா?" பார்க்கணும்." சரி பார்க்குறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கு, ஆனால் உங்கள் அம்மாவை நீங்கள் உணர முடியும்." "நீ என்ன சொல்கிற காவேரி?" அப்படின்னோன்னே, "இங்கே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்துகிட்டு காவேரியோட வயித்துல வச்சு வந்து தொட்டு பார்க்குறாங்க. "இப்போ சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு உணர முடிஞ்சுதா?" அப்படின்னோன்னா அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறார் காவேரி. அப்படின்னு சொல்லி, "உங்கள் அம்மா எங்கேயும் இல்லைங்க, நம்மளுக்கு தான் வந்து மகளாக பிறப்பாங்க" அப்படின்னோன்னா அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாரு. அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. "விஜய், உண்மையாக தான் விஜய் நான் சொல்கிறேன். இது நான் சர்வசாதாரணமாக சொல்ல, நான் யோசிச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அம்மா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் அம்மாவே உங்களுக்கு வந்து பொண்ணாக பிறப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. முதல்ல நான் கூட நினச்சேன் எனக்கு பையன் தான் வேணும், உங்களை மாதிரி வேணும்னு யோசனை பண்ணேன். ஆனால் எனக்கு இப்போ தோணுதுங்க, உங்கள் அம்மாவை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. நீங்கள் இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் விளையாட்டுத்தனமாக நல்லா துடுக்கான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கே தெரியும். இதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்துக்க மாட்டேங்க. இன்றைக்கி கூட மரம் ஏறுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டேன்ல, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேங்க இனிமேட்டு. உங்கள் அம்மாவை பத்திரமா உங்களுக்கு நான் பெற்று கொடுப்பேங்க" அப்படின்னோன்னே, காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது விஜய்க்கு. அப்படியே கட்டிக்கிறாரு. "காவேரி, உண்மையிலேயே நீ கிரேட்ரி" அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, "நான் கிரேட் இல்லைங்க, நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கிரேட்டு. இவ்வளோ பிரச்சனை உங்கள் மனசில் இருந்து கூட நீங்கள் உங்கள் அம்மா அப்பாக்காக ஏங்குறீங்க. சரி, நான் தான் உங்களுக்கு துணையாக கிடைச்சேன். எனக்காகவும் நீங்கள் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு ஏங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்காம இவ்வளோ நாள் நான் இருந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க உங்களுக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா வாழ ஆரம்பிக்கலாங்க. அதுக்கான சூழ்நிலை வர ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. நான் பிரிஞ்சிருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு நான் வந்துடுவேங்க." "நிஜமாவா காவேரி?" "நிஜமாக தாங்க சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். நம்ம குட்டி பாப்பாவை நீங்கள் பார்த்து பார்த்து அது வளர்றதை நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க" அப்படின்னோன்னே, "காவேரி, எனக்கு இது போதும் காவேரி. இந்த வாக்கு, இந்த நம்பிக்கை எனக்கு கொடுக்குறல, எனக்கு இது போதும்டி. வேறு எதுவுமே தேவையில்லை காவேரி. தேங்க்ஸ் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து, "காவேரி என்னடி ஃபோன் பண்ணாலா இல்லையா? அவளுக்கு அப்பாவோட நினைவு நாள் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ, மறந்துட்டுருப்பாளோ" அப்படின்னோன்னே, காவேரி ஃபோன் பண்ணுறாங்க. காவேரி பார்த்துட்டு, "காவேரி ஃபோன் பண்ணுறாடி" அப்படின்னோன்னே, "என்னம்மா, நான் காலையிலேயே அப்பாவுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே வந்து கொண்டாடிட்டேன். என்னடி சொல்கிற?" அப்படின்னோன்னே, "ஆமாம்மா, பின்ன அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல வேணாவா? அதனால் காலையில் நீ மறந்துட்டுருப்பேன்னு நினச்சடி. நான் எப்படிம்மா மறப்பேன்? அப்பாவோட பர்த்டேவை நீங்கள் எல்லோரும் வேணால் மறக்கலாம், நான் மறப்பேனா?" அப்படின்னோன்னே அப்படியே அவங்க அம்மா வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. "காவேரி, சரி நீ வந்துடலாம்லடி இங்கே" அப்படின்னு. "எங்கேம்மா வர்றது? ஒரு வாரம் வந்து ட்ரைனிங் முடிஞ்சோடனே நான் வரேன்" அப்படின்னோடனே எல்லாருமே வந்து, "காவேரி பரவாயில்லையே, அவங்க அப்பாவோட பிறந்த நாள் எப்படி மறப்பா அவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. "வீட்டுக்கு முதல் வாரிசை உன் அக்கா தானே பெற்று கொடுக்க போகிறா, கண்டிப்பாக உங்கள் அப்பாவே பிறப்பார்" அப்படின்னோடனே, "முதல் வாரிசு அக்கா எங்கே பெற்று கொடுக்க போகிறா, நான் தான் பெற்று கொடுக்க போகிறேன்" அப்படின்னு காவேரி வந்து அப்படியே மனசுலேயே சொல்கிறாங்க.